வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். சமஷ்டி தீர்விற்கு தென்னிலங்கை வேட்பாளர்கள் உத்தரவாதம் வழங்க வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்து. சஜித்திற்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானம். கட்சியின் பிளவே காரணம் என்கிறார் தயாசிரி. பெரமுனவின் தனி வேட்பாளர் முடிவு சரியானது என்கிறார் நாமல். உறுப்பினர்கள் தீர்மானத்தை மீறினால் இடைநீக்கப்படுவார்கள் எனவும் எச்சரிக்கை. கேரள மீட்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக மாநில முதல்வர் தெரிவிப்பு. 300 தாண்டிய உயிரிழப்புகள். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போர்க்கப்பலை அனுப்பியுள்ள அமெரிக்கா. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொள்ளும் என்ற அச்சத்தில் நகர்வு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் ஒற்றையாட்சி யாப்பு நீக்கப்பட்டு சமஷ்டியாட்சி யாப்பு அறிமுகப்படுத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர்கள் வழங்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்கள், முஸ்லிம்கள் மற்றும் மலையக மக்கள் உள்ளிட்ட அனைவரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என அந்த கூட்டணியின் பேச்சாளர் சுகாஸ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கோரி வடகிழக்கெங்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தீவிரமான பிரச்சார நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே துண்டு பிரசுரங்களை விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் மத்தியிலே பேராதரவு பெருகி வருகிறது. தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளையும் கோரிக்கைகளையும் எந்த ஒரு சிங்கள பௌத்த வேட்பாளரும் ஏற்பதற்கு தயாராக இல்லாத காரணத்தினால் தமிழ் மக்களும் எவருக்கும் வாக்களிக்க தயாராக இல்லை என்ற செய்தியை சொல்ல வேண்டும். அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக சிங்களத்தினுடைய கூலி அங்கஜன் ராமநாதன் ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். முந்த நாள் மஹிந்தவோடும் நேற்று கோத்தபாயவோடும் இன்றைக்கு காலமை சஜித் பிரேமதாசாவோடும் கொஞ்சி குலாவிய அங்கஜன் ராமநாதன் இன்றைக்கு மத்தியானம் ரணில் விக்ரமசிங்கவை கூட்டிக் கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் வைத்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க போவதாகவும் முன்னாள் போராளிகளுக்கு வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுக்க போவதாகவும் கதை அளந்திருக்கிறார். நாங்கள் அங்கஜனிடம் கேட்கிறோம், 10 வருஷமாக ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு சரியாக 14 வருஷமாக மஹிந்தவோடும் மைத்திரியோடும் மாறி மாறி ஒட்டிக் கொண்டிருந்த பொழுது யாரை கண்டுபிடித்தீர்? என்ன வாழ்வாதாரத்தை செய்தீர்? என் கனவு யாழ் என்று கதை விட்டீர். உங்களுடைய கனவெல்லாம் பாழாகிவிட்டது. இப்பொழுது மீண்டும் மக்களை ஏமாற்றுவதற்காக ரணிலோடு சேர்ந்து நாடகம் ஆடுகிறார். இந்த நாடகங்களை தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எமது கோரிக்கைகளை கருத்தில் எடுக்காத, தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்க்க முன்வராத, ஒற்றையாட்சி யாப்பை நீக்கி சமஷ்டியாட்சி யாப்பை சிங்கள பௌத்த வேட்பாளர்கள் கொண்டு வருவோம் என்று நம்ப தகுந்த வகையில் தமிழ் மக்களுக்கு உத்தரவாதத்தை தருகின்ற வரை நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்போம் என்ற செய்தியை தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவது மட்டும் எதிர்காலத்தில் என்றாலும் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியையும் தீர்வையும் பெற்றுத்தரும். ஸ்ரீலங்காவின் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்யும் சக்திகளாக தமிழ் பேசும் மக்களே காணப்படுவார்கள் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஒரு கட்சியாக இதுவரை எந்தவொரு முடிவையும் தமிழரசு கட்சி எடுக்கவில்லை என சாணக்கியன் தெரிவித்துள்ளார். உண்மையை சொல்ல போனால் இலங்கை தமிழரசு கட்சி இதுவரைக்கும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஒரு கட்சியாக எந்த தீர்மானம் எடுக்கவில்லை. அதுக்கான காரணம் இன்னும் இருந்து பார்ப்போம். இப்போ ஒன்றா வருது வழியில நமக்கு சாதகமான பதில்கள் ஒன்றா வருது. நேற்று ஜனாதிபதி என்ன சொல்றார்? நான் உடனடியாக இந்த வேலையை செய்வேன், நான் உடனடியாக அந்த வேலையை செய்வேன். அதை சொன்ன உடனே எதிர்கட்சி தலைவருக்கு பயம். ஐயோ ஜனாதிபதி இதெல்லாம் செய்ய போறேன்னு சொல்றாரு, அதை விட நான் செய்வேன் அவர் சொல்லுவார். இது ரெண்டையும் பார்த்த உடனே இன்னும் இருக்காங்க தானே. இப்ப இந்த முறை எத்தனையோ ஒரு அல்ல கைகள் எல்லாம் ஜனாதிபதி வேட்பாளராக கிளம்புறாங்க. நான் கிரான் பிரதேச சபை தேர்தலில் கேட்டதோடு இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் அதிகமாக இருக்கு. சரத் போன்சேகா ஒரு பக்கம், விஜயதாச ராஜபக்சன் ஒரு பக்கம், திலீப் ஜெயவீரன் ஒரு ஆள் ஒரு பக்கம், இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ தெரியாது. அப்ப எல்லா வேட்பாளரும் தமிழ் மக்களோட பிரச்சனைக்காக நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் இன்னும் சொல்லட்டும், நமக்கு நல்லது தானே. இதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, சொல்றதெல்லாம் செய்வாங்களன்னு இல்ல, சொல்றதெல்லாம் செய்ய வைக்க வேண்டியது எங்கட பொறுப்பு, எங்கட கடமை, முயற்சி. 75 வருஷமா எங்களை ஏமாத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க, அதுக்கு நாங்க விடலாமா? இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளது. இந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதாக அதிகளவான பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் தெரிவித்து வரும் நிலையில் சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர இதனை தெரிவித்துள்ளார்.
කොටසක් විදිහට අපි සලකන්නේ නැහැ. ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் தீர்மானிப்பதற்கு முன்னதாக சுமார் 4 கூட்டங்களை நாம் நடத்தியிருந்தோம். எமது உறுப்பினர்களின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்காக இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டன. எமது கட்சியின் செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இதையடுத்து கட்சியின் மத்திய செயற்குழு கூடி தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானம். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஒரு கட்சியாக நாம் ஆதரவளிக்க உள்ளோம். நாம் எப்போதும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தரப்பினர். ஒருபோதும் நாம் அரசாங்கத்தை ஆதரிக்கப் போவதில்லை. எமது கட்சி பிளவுபட்டுள்ள பின்னணியிலேயே நாம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளோம். எமது கட்சியின் ஒரு பிரிவு ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளது. இதன்போது ரணில் விக்ரமசிங்கவிற்கு கட்சியின் சில உறுப்பினர்கள் இணக்கப்பாடு ஒன்றை எட்டியுள்ளனர். எனினும் ரணில் மற்றும் எமது கட்சியின் உறுப்பினர்களுக்கு இடையில் ஒப்பந்தம் என்ன என எமக்கு தெரியாது. ரணிலுக்கு ஆதரவளிப்பதாக தற்போது தெரிவித்துள்ள தரப்பினர் ஏற்கனவே ரணிலுடன் தான் செயற்பட்டு வருகின்றனர். புதிதாக ஆதரவளிப்பது தொடர்பில் கூற எதுவும் இல்லை. குறித்த தரப்பினர் கட்சியின் தலைமையகத்தையும் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளனர் என்றே கூற வேண்டும். ஸ்ரீலங்கா குடிசார் பாதுகாப்பு படையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியால் இலங்கையை கட்டியெழுப்ப மேற்கொள்ளப்படும் திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக சந்திரரத்ன கட்சியுடன் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முப்படைகளில் சேவையாற்றி ஓய்வு பெற்ற தரப்பினர் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தியில் இணைய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த பின்னணியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் மற்றும் கட்சிக்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா குடிசார் பாதுகாப்பு படையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இலங்கையை அபிவிருத்தி செய்யவும் மக்களுக்கான தனது சேவையை தொடர்ந்து வழங்கவும் எதிர்பார்த்துள்ளதாக சந்திரரத்ன பல்லேகம தெரிவித்துள்ளார். அத்துடன் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் சந்திரரத்ன பல்லேகம கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி தேர்தலில் தனி வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பில் மிகச் சரியான தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடனான பேச்சுக்களை தொடர்ந்து குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரிக்காது தனியொரு வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பில் பொதுஜன பெரமுன மேற்கொண்ட தீர்மானத்தை பலரும் விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமது கட்சி சரியான தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் கட்சியின் இந்த தீர்மானத்திற்கு எதிர்த்து யாரும் செயல்படக்கூடாது எனவும் அவ்வாறு செயற்படுபவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தனிநபர்களை மையப்படுத்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எந்தவொரு தீர்மானத்தையும் மேற்கொள்ளாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை எதிர்வரும் 5ஆம் திகதியுடன் நிறைவடைய உள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த விண்ணப்ப படிவத்தை பூரணப்படுத்துவதற்காக வாக்காளர் இடாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்ப படிவங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் குறித்த தகவல்கள் பொய்யானவை என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படும் என அந்த ஆணைக்குழு கூறியுள்ளது. அத்துடன் வேட்பு மனுக்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உரிய வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க முடியாது என்ற நியாயமான அச்சம் ஏற்படும் போது வேறு வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் கடந்த 26ஆம் தேதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகளை அந்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக நிராகரித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் கடமைகளில் சுமார் 50,000 காவல்துறை உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த ஸ்ரீலங்கா காவல்துறை திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதற்குமைய வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பணியில் கூடுதல் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் கணிசமான அளவில் ராணுவ வீரர்களை களமிறக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முறையான வருமான மீட்டல் வழிமுறைகளை உள்ளடக்கியதாக அமைய வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. அதே நேரம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதனைத் தொடர்ந்து நிதியத்தின் இலங்கைக்கான 3ஆம் கட்ட கடனுதவியின் மீளாய்வுக்கான திகதி குறித்து தீர்மானிக்கப்படும் என அந்த நிதியம் கூறியுள்ளது. இலங்கைக்கு பயணம் செய்திருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு கடந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை மீளாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. இந்த பயணத்தின் போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, மத்திய வங்கி ஆளுநர், திரைசேரியின் செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பணித்தலைவர் பீட்டர் ப்ரூவர் தலைமையிலான குழு பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தது. இதையடுத்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட பொருளாதார மறுசீரமைப்பு செயற்திட்டத்தின் மூலம் நாடு முன்னேற்றமடைந்துள்ளதாக பீட்டர் ப்ரூவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் குறித்த நடவடிக்கைகளையும் வரவேற்பதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது தொடர்ந்து 3 காலாண்டுகள் விரிவாக்கத்தை பதிவு செய்திருந்த நிலையில் இந்த ஆண்டின் முதலாம் காலாண்டில் 5.3% பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா மத்திய வங்கியினால் இலக்கிடப்பட்ட 5% விடவும் பணவீக்கம் குறைந்த மட்டத்தில் காணப்படுவதாகவும் இந்த ஆண்டின் முதல் அரையாண்டில் வெளிநாட்டு கையிருப்பு 1.2 பில்லியன் டாலர்களால் உயர்வடைந்ததன் மூலம் அதன் மொத்த பெறுமதி 5.6 பில்லியன் டாலராக பதிவாகியுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை தற்போது அடைந்திருக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதனை நிலையான பாதையில் நகர்த்திச் செல்வதற்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மறுசீரமைப்புகளை தொடர்ந்து முன்னெடுப்பதும் ஏற்கனவே உடன்பட்ட சகல கடப்பாடுகளையும் உரியவாறு நிறைவேற்றுவதும் இன்றியமையாதவை என பீட்டர் ப்ரூவர் கூறியுள்ளார். அதே நேரம் பொருளாதார நிலைத்தன்மையை தக்க வைப்பதற்கும் கடன் நிலைத்தன்மையை மீளுறுதிப்படுத்துவதற்கும் நிதியியல் வருமானத்தை அதிகரிப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது முறையான வருமான மீட்டல் வழிமுறைகளை உள்ளடக்கியதாக அமைய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஏற்கனவே திட்டமிடப்பட்டவாறு வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டமை அடுத்த ஆண்டில் வருமானத்தை ஈட்டித் தருவதில் பாரிய பங்களிப்பை செலுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் சார்ந்த மறுசீரமைப்புகளை மேலும் மேம்படுத்த முடியும் எனவும், குறிப்பாக 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் ஏற்றுமதியாளர்களுக்கு பெறுமதி சேர் வரி மீளளிக்கப்படக்கூடிய முறையான திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் பீட்டர் ப்ரூயர் கூறியுள்ளார். எரிபொருட்களின் விலைகளை ஈடு செய்யக்கூடிய மட்டத்தில் தொடர்ந்தும் பேண வேண்டியது அத்தியாவசியமானது என அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு எதிரான மனுக்களை விசாரணைக்கு எடுக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி குறித்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மன்னார் பகுதியில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கு இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. இந்த நிலையில் அமைச்சரவையின் அனுமதியை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட 5 அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதன்படி குறித்த மனுக்களை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. எஸ் துரைராஜா, ASMD நவாஸ், கிரான் குணரத்ன மற்றும் அச்சல வெங்குமுலி ஆகிய நீதியரசர்கள் குழாம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னர் ஆட்சேபனைகளை முன்வைக்குமாறு குறித்த மனுவில் பிரதிவாதிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தந்தையை இழந்தவர்களுக்கு பிதிர்க்கடன் செலுத்தும் விரதமான ஆடி அமாவாசை விரதம் இன்றைய தினம் புலம்பெயர் நாடுகளில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பாரிஸ் பொபின் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இன்று மதியம் ஆடி அமாவாசை விரத வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. வழிபாடுகளின் நிறைவில் அன்னதான நிகழ்வும் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை இந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் ஆடி அமாவாசை விரதம் நாளைய தினம் கடைபிடிக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர்திருவிழா இன்று சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. 2500 ஆண்டுகள் தொன்மை கொண்ட மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய வருடாந்த தேர்திருவிழாவில் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர்.
செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமஷ்டி தீர்விற்கு தென்னிலங்கை வேட்பாளர்கள் உத்தரவாதம் வழங்க வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்து. சஜித்திற்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானம். கட்சியின் பிளவே காரணம் என்கிறார் தயாசிரி. பெரமுனவின் தனி வேட்பாளர் முடிவு சரியானது என்கிறார் நாமல். உறுப்பினர்கள் தீர்மானத்தை மீறினால் இடைநீக்கப்படுவார்கள் எனவும் எச்சரிக்கை. கேரள மீட்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக மாநில முதல்வர் தெரிவிப்பு. 300 தாண்டிய உயிரிழப்புகள். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போர்க்கப்பலை அனுப்பியுள்ள அமெரிக்கா. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொள்ளும் என்ற அச்சத்தில் நகர்வு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.